அப்போ ஒரு பூஜையோ ஆரத்தியோ அப்படின்னு செய்யும் பொழுது அது சாதாரணமான விஷயம் கிடையாது, நம்பிக்கை. இது நான் ஏற்கனவே சொன்னது போல பல யுகங்களில் கடவுளை வணங்குபவர்கள் பாடல்களாக பாடி கடவுளின் பெருமைகளை பாடுவது அவர்களுடைய விருப்பம். காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேனாலும் பார்க்கலாம். நீங்கள் சர்ச்சில் போய் உட்கார்ந்தாலுமே யாரும் அங்கே பேசுவது கிடையாது, பாடல்களாகத்தான் பாடுவார்கள். அது மசூதியாக இருந்தாலும் சரி, குருநானக்கனுடைய தர்பாராக இருந்தாலும் சரி, புத்திஸ்டுடைய எங்கே போனாலும் சரி, கடவுளோ குருமார்களோ ராகவேந்திர சாமி எடுத்துக்கிட்டால் அங்கும் பாடல்கள் தான். பாடல்கள் அப்படிங்கிறது கடவுளுக்கு நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அன்பு. இதை கேலி கிண்டல் செய்து கொண்டு சாபத்தை வாங்காதீர்கள். சாபம் நமது அன்பை வெளிப்படுத்துவது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. இதை கேலியும் கிண்டல்களும் செய்தார்களே ஆனால் அவர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய மூடர்கள், முட்டாள்கள்